உத்தராகண்ட் வெள்ள சேத பகுதிகளில் இருந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 384 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 359 பேர் நேற்று வரை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்று மாலை வந்தவர்கள் குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் சிக்கி தவித்திருந்த தமிழர்களை தமிழக அரசு பத்திரமாக மீட்டு தற்போது சென்னைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இதுவரை கிட்டத்தட்ட 350 பயணிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று கிட்டத்தட்ட 18 பயணிகள் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக அரசு பேருந்தின் மூலமாக அவர்கள் ஊர்களுக்கு அனுப்பும் பணிகள் மேற்கொண்டு வருகிறது. தற்போது நாம் இருக்கும் இந்த பேருந்தில் அந்த பயணிகளை அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கின்ற பயணி ஒருவர் நம்மிடையே அவரிடம் பேசுவோம். வணக்கம். நீங்க அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த வெள்ளச்சேதத்துல நீங்க அந்த அனுபவிச்ச இன்னல்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு புகழேந்தி. நாங்க வந்து ஃபேமிலியோட அங்க போயிருந்தோம். என் குழந்தை 2 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு பொண்ணு இருக்கு. அது ரொம்ப திடீர்னு நைட்டு சாட்டர்டே மத்தியான நேரம் நல்லா மழை பெஞ்சிச்சு. ராத்திரி தண்ணி வந்துச்சு நிறையா. எங்க வீட்டு முன்னாடி நல்லா ரிவர் நல்லா இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு நதி. இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்லைடிங் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நாங்க இருந்தோம். அப்போ நைட்டு ஃபுல்லா ஒரே மழை இடிஞ்சுக்கிட்டே இருந்தது. அது சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். காலைல பார்த்தா இந்த சைடும் பிளாக் ஆயிடுச்சு. ரோடு எதுவும் இல்லை. அப்போ மெடிக்கல் வசதி சாப்பாடுக்கு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பாக்கி எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதோட மெடிக்கல் எதுவுமே இல்லைன்னு சொன்னா குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இது போன்று ஏராளமான தமிழர்கள் இன்னும் அந்த பகுதியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டு பத்திரமாக தமிழகம் கொண்டு வருகிற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. மேலும் தற்போது மீண்டு வந்துள்ள இந்த பயணிகள் தமிழக அரசுக்கு தங்களது பணிவான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஆனந்த். உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு புனித யாத்திரை சென்ற தமிழர்களில் பலர் இன்னும் அங்கேயே சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து குழுவாக சென்றவர்களின் நிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 37 பேர் குழுவாக வடமாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றனர். இதில் இதுவரை 24 பேர் மீட்கப்பட்டு தமிழகம் வந்துள்ளனர். ஆனால் இந்த குழுவை சேர்ந்த 10 பேரின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. இந்த 10 பேரில் பாபு, விஜயா பாஸ்கர் என்ற இருவர் இறந்துவிட்ட நிலையில் மற்றவர்கள் எப்படியும் பத்திரமாக வந்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களின் உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு 10 பேரோட நிலைமை என்னன்னே தெரியல. அம்மாவும் என்ன நாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. இன்னைக்கு வந்துருவாங்கன்னு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல. அவங்க 10 பேரை பத்தி எந்த தகவலும் இன்னும் இல்லை. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையின் கோர தாண்டவத்திலிருந்து தப்பியவர்களோ இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் தவிக்கிறார்கள். இடி சத்தம், மழை, உள்ள போகக்கூடாது. மழையில அப்படியே உட்கார்ந்துருந்தோம். கண்ணால ஒரு 1000 பேதங்களை பார்த்துருப்பேன். பெரியவங்களும் 1000 பேர். அதுல மனதில் வேதனை பற்றி நான் எழுதி இவ்வாறையும் ஒருத்தரை கண்டுபிடிச்சு சேர்த்த சொன்னார். புதுச்சேரியிலிருந்து சென்ற 49 பேர் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளனர். முதலியார்பேட்டை, திலாசுப்பேட்டை, TR நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த அவர்கள் கங்கோத்ரி அருகே உள்ள சுகிடாப் என்னும் இடத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். அவர்களை மீட்பு குழுவினர் நெருங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. மீண்டும் மழை தீவிரமடையும் என தகவல் வெளியானதால் 49 பேரும் அருகே உள்ள ஹர்ஷில் ராணுவ முகாமிற்கு நடந்தே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சேர்ந்த 49 பேரும் நாளை அல்லது நாளை மறுநாள் டெஹ்ராடூன் அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிகிறது. தமிழகத்திலிருந்து சென்றவர்களில் இன்னும் ஏறக்குறைய 200 பேரின் நிலை பற்றி உறுதியான தகவல்கள் இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஜோதி நரசிம்மன், ரஹ்மான் ஆகியோருடன் ஆர் மணிகண்டன் மற்றும் ராஜராஜேஸ்வரி. உத்தரகாண்டில் ஏற்பட்ட வெள்ளம் வரலாறு காணாத பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது. ரிஷிகேஷ் மற்றும் கேதார்நாத் இடையே உள்ள தேரி என்ற இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததற்கான தடமே தெரியாமல் காட்சியளிக்கிறது. அங்கிருந்து நமது செய்தியாளர் பகல் நேரத்தில் பதிவு செய்த காட்சிகளை விவரிக்கிறார். ரிஷிகேஷுக்கும் கேதார்நாத்திற்கும் இடையில் அமைந்துள்ள தேரி என்ற இடத்தில் தற்போது நான் இருக்கின்றேன். இந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஆரம்ப பள்ளிக்குள் நாம் தற்போது நுழைகின்றோம். இந்த பள்ளிக்குள் நுழையும் போது நடந்து முடிந்த அந்த பயங்கரத்தினுடைய எச்ச சொச்சங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்னுடைய வலது புறத்தில் அமைந்துள்ளது இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரின் அலுவலகம். இந்த அலுவலகத்தை பார்க்கும் பொழுதே அந்த
மண் சரிவு மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு இந்த பள்ளியை பாதித்துள்ளது என்பதை நம்மால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த கட்டிடத்தினுடைய முக்கால் பாகம் வரை நீர் நிரம்பி இருந்ததற்கான அடையாளத்தை இந்த கட்டிடம் முழுவதும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதி என்பது நீர் இதுவரை இருந்ததற்கான அடையாளத்திற்கான ஒரு சுவடாகவே இது காட்சியளிக்கின்றது. இந்த கட்டடத்தின் முக்கால் பாகம் வரை நீர் நிரம்பி இருந்திருக்கின்றது. தற்போது நீர் வடிந்த சூழ்நிலையில் இந்த கட்டடம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. நான் தற்போது நின்று கொண்டிருப்பது இந்த பள்ளியினுடைய மைதானம். இந்த மைதானத்தினுடைய வலதுபுறத்தில் தான் இந்த பள்ளியின் சுற்றுச்சுவர் அமைந்திருந்ததாக கூறுகின்றனர் இந்த பகுதியில் வசிப்பவர்கள். தற்போது அந்த சுற்றுச்சுவர் அமைந்ததற்கான எந்த அடையாளத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதேபோல் பள்ளியினுடைய வலதுபுறத்தில் தான் கங்கை நதி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கங்கை நதி இந்த பகுதியில் இறுதியாக வந்து சேரக்கூடிய ஒரு இடம். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு சமதள பரப்பு, மலை பிரதேசங்களில் ஓடி முடிந்து இறுதியாக கங்கை நதி இந்த சமதள பரப்பை வந்தடைகின்றது. அவ்வாறு கங்கை நதி வெகு வேகமாக நிலச்சரிவின் காரணமாக, மழை பெருக்கின் காரணமாக இந்த பகுதியை வந்தடைந்ததன் காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமாக அடித்து துவம்சம் செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இந்த பள்ளி முழுவதும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்திய கழிவறையை நாம் தற்போது பார்ப்போம். இந்த கழிவறையை காணும் பொழுது இந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த பயங்கரத்தின் அந்த தீவிரத்தை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக தற்போது இந்த கழிவறை என்பது வண்டல் மண் நிரம்பி காணப்படுகிறது. அதாவது இந்த கழிவறை மூழ்கும் அளவிற்கு நீர் நிரம்பி இருந்ததற்கான அடையாளமே இதில் காணப்படும் வண்டல் மண் ஆகும். அதே போல் நாம் மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அதாவது இந்த பள்ளியினுடைய வகுப்பறை. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வகுப்பறை இந்த பகுதியில் அமைந்துள்ளது. தற்போது அந்த வகுப்பறையிலும் கூட வெறும் வண்டல் மண் தான் காட்சியளிக்கின்றது. அதாவது இந்த வகுப்பறையை மூழ்கும் அளவிற்கு நீர் நிரம்பி இருந்ததற்கான அடையாளங்கள் தான் இவை. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவம் நடந்தபோது காலை 7 மணி என்பதால் இந்த பள்ளியில் மாணவர்கள் யாரும் இல்லை என்று கூறுகின்றனர். ஆகவே பெரிய அளவிலான உயிரிழப்பு எதுவும் இந்த பள்ளியில் ஏற்படவில்லை. ஆனால் நடந்து முடிந்த பயங்கரத்தை ஒட்டுமொத்தமாக படம் பிடித்து காட்டும் வகையில் இந்த பள்ளி அமைந்துள்ளது. உத்தரகாண்ட் வெள்ளம் மூலம் இயற்கை மீண்டும் ஒருமுறை தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி எச்சரித்திருக்கிறது. பலி எண்ணிக்கை அதிகரிக்க வெள்ளப்பெருக்கு மட்டும் காரணமல்ல, மேலும் பல காரணங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அவற்றை தற்போது பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கு பாதிப்புகள் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வரும் நிலையில் முதல் 2 நாட்கள் மீட்பு பணிகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. யாத்திரை சென்றவர்களில் 75% பேர் வயதானவர்கள். இவர்களில் பெரும்பாலானோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உணவு மற்றும் மருந்து கிடைக்காத நிலையில் பலர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் பத்ரிநாத், கேதார்நாத் உள்ளிட்ட உத்தரகாண்டின் தென்பகுதி வானிலையை கணிக்கும் ரேடார் கருவிகள் இல்லை என கூறப்படுகிறது. செயல்பாட்டில் உள்ள 2 ரேடார் கருவிகளுமே மாநிலத்தின் கிழக்கு பகுதியை மட்டுமே கணிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. இதனால் வரப்போகும் ஆபத்தை உணராமல் ஏராளமானோர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஜூன் 14ஆம் தேதி கனமழை குறித்து உத்தரகாண்ட் அரசுக்கு முன்னெச்சரிக்கை தகவல் அளித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புனித தலங்களுக்கு யாத்ரிகர்களை குதிரைகளில் அழைத்துச் செல்பவர்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் திடீரென வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏராளமான பயணிகள் மலைப்பகுதிகளை விட்டு திரும்புவதில் சிக்கல் உருவானதால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் டேராடூன் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே அரசு அதிகாரிகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இத்தகைய தாமதமும் பலரது உயிர்களை பறிக்க காரணமாக கூறப்படுகிறது. மேலும் பகிரதி, அலக்நந்தா நீர்மின் திட்டங்களால் உத்தரகாண்ட் மலைப்பகுதிகளுக்கு பெரும் சேதம் ஏற்படலாம் என சிஏஜி அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனி உருகுவதால் உத்தரகாண்ட் ஆறுகளில் இமாலய சுனாமி ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகளும் பலமுறை எச்சரித்ததாக தகவல் கூறுகின்றன. புதிய தலைமுறைக்காக ஆர் மணிகண்டன் மற்றும் அரியரீகன். ஆபரேஷன் ராஹத் இதுதான் உத்தரகாண்டில் நடைபெறும் மீட்பு பணிகளுக்கு ராணுவம் வைத்துள்ள பெயர். இதுவரை இந்திய விமானப்படை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்ட அளவிலான மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு வாரத்திற்கு முன்பிருந்த நிலையில் உத்தராகண்ட் இப்போது இல்லை. கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, உத்தர்காசி உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளப்பெருக்கின் ஆக்ரோஷ தாண்டவம் தனது தரங்களை பதித்துள்ளது. நதிகளின் பாதையில் எதிர்பட்ட அத்தனையும் அடித்துச் செல்லப்பட இப்போது மிச்சம் இருப்பது அழிவுகளின் மிச்சம்தான். இங்கு தவிக்கும் மக்களை மீட்கும் பணி சாதாரணமானதல்ல. அந்த அசாதாரண வேலையை செய்து வருகிறது இந்திய ராணுவம்.
சரிந்து கிடக்கும் மலை பாதைகளிலும் ஆவேசம் கலையாமல் பொங்கும் நதிகளுக்கு இடையிலும் ராணுவத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் விமானப்படையினரின் பங்கு அபரிமிதமானது. இதுவரை 1,50,000 பேர் வான்வழியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பைலட் தொழில் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெதர் ஃப்ளைங் எங்க லேண்ட் பண்றோம் அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ அங்கே வெதர் சரி கிடையாது உள்ள வேலிக்குள்ள. அண்ட் நாங்கள் லேண்ட் பண்ற இடமும் எங்களுக்கு கிடையாது. அங்கே இருக்கிற ஹெலிபேட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வேலி ரிவர் சைடில் எங்கெல்லாம் ஏரியா கிடைக்கிறதோ அங்கே இறங்கி மக்களை கூட்டிட்டு வரோம். இதே வேகத்தில் இன்னும் ஆப்ரேஷன்ஸ் நடந்ததுன்னா இன்னும் ஒரு 4-5 டேஸ்ல எல்லாரும் வெளில வந்துடுவாங்க. ஆபரேஷன் ராஹத் என்று பெயரிடப்பட்டுள்ள மீட்பு பணிகளில் விமானப்படையின் 60 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 5 சீட்டா ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஒரே நேரத்தில் 5 பேரை மீட்கக்கூடியவை. எங்களோட மெயின் கிரைட்டீரியா விசிபிலிட்டினா எவ்வளவு முன்னால பார்க்க முடியும் அதுதான் மெயின் கிரைட்டீரியா. இப்போ ஹில்ஸ்ல கொஞ்சம் கிளவுட்ஸ் வந்தா மழை பெய்தா விசிபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிடும். தட் இஸ் த மெயின் ரீசன் இப்போ ஃப்ளை பண்ண முடியாது. அங்க விமானப்படையுடன் கடற்படை, ராணுவம் மட்டுமன்றி இந்தோ திபெத் எல்லை காவல் உள்ளிட்ட துணை ராணுவ படைகளும் 24 மணி நேர மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. வனப்பகுதிகளில் சிக்கி தவிப்பவர்களை மீட்க 200 ராணுவத்தினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பகல் நேரத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் ராணுவத்தினர் இரவு நேரங்களில் அடுத்த நாளுக்கான திட்டமிடுதலை கூடி ஆலோசிக்கின்றனர். கடந்த 7 நாட்களாக இந்த நிலை நீடிக்கிறது. இவ்வாறு ராணுவத்தினரின் எதிர்பார்ப்பு இல்லாத தொடர் சேவையால் தான் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அசீஃபுடன் பார்வதி பாமா. உத்தரகண்ட் மாநிலத்தில் மழையால் தற்போது மீட்பு பணிகள் தடைப்பட்டுள்ளன. உத்தரகண்ட் மழை நிலவரம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் துரைசாமியுடன் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். உத்தரகாண்ட் பகுதியிலே தற்போது பெய்து கொண்டிருக்கும் மழை காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி நாம் கேட்கலாம் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் மூத்த அதிகாரி துரைசாமி அவர்களிடம். வணக்கம் ஐயா. உத்தரகாண்ட்ல இப்போ மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை எப்போது நிற்கும்? மீட்பு பணிகளுக்கு பாதகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மழை நேற்று வரையிலும் மழை அங்கே ஒன்றும் இல்லை, அதிகம் இல்லை. மேகங்கள் இருந்தது, ரொம்ப லைட் ரெயின் இருந்தது, ரெயின்ஃபால் இருந்தது. ஆனால் இன்னிலிருந்து உங்களுக்கு நிறைய இடத்துல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் ஹெவி ரெயின்ஃபாலுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மீட்பு அதாவது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வர இன்னையிலிருந்து அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரலும் இந்த மீட்பு ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வருகின்ற அந்த 24ஆம் தேதியிலிருந்து 28, 29ஆம் தேதி வரலும் அங்கே மழை பெய்யும், எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். அது இல்லாமல் ஒரு இடத்துல வெரி ஹெவி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. 29, 30ஆம் தேதிக்கு பின்னால் மழையினுடைய அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். அப்புறம் அதுக்கு பின்னால் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு அதிகம் உபத்திரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னையிலிருந்து அங்கே 28, 29, 30ஆம் தேதி வரலும் எல்லா இடத்துலையும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சில செலக்டட் ஏரியாவில் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பு உண்டு.